தியானிப்போம் கர்த்தருடைய வார்த்தை. எரேமியா 29ஆம் அதிகாரம். எரேமியா 29:13. 29:13 எரேமியா. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற காலமாய் காணப்படுது. இந்த நாட்களில் நம்ம நிறைய பார்க்குறோம். எவ்வளோ விபத்துகள், எவ்வளோ கொலைகள், எவ்வளோ நம் தேசத்தில் ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், கேள்விப்படுறோம். கர்த்தரை தேடுகிற மனிதர்களாக இருக்கிற நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எப்படி தேடுகிறவர்களாக இருக்கணும்னா முழு இருதயத்தோட. கர்த்தரை எப்படி தேடணுமா? தேடுறது வேற, முழு இருதயத்தோடு தேடுறது வேற. சில பேர் கடமைக்காக நம்ம தேடுகிறோம், அப்படி இல்லை. நம்ம தேவைக்காக தேடுகிறோம், அப்படி இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஜீவன் அவருக்குரியது. அல்லேலூயா. அதனால அவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம முழு இருதயத்தோடு அவர் என்ன பண்ணணும், தேடணும். தேடுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். 12ஆம் வசனம் அதிலேயே, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுக்கிறேன். அல்லேலூயா. கூடி வந்து, இப்போ நம்மலாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கூடி வந்துருக்கோம். கூடி வந்து அவரை தொழுது கொள்கிற அந்த இடத்துல அவர் வந்து வாசம் பண்ணி நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் செவி கொடுக்கிற தேவனா அவர் இருக்கிறார். அல்லேலூயா. செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய விண்ணப்பங்களை நிறைய நம்ம அவருக்கு முன்பாக வைக்கிறோம் இல்லையா? நம்ம எப்படி தேடுறோம், எப்படி நம்ம அவருக்கு முன்பாக இருக்கிறோன்றத அவர் ஒவ்வொரு நாளும் பார்க்குறார். நம்ம முழு இருதயத்தோடு, இப்போ படித்தது போல முழு இருதயத்தோடு அவர் தேடணும்னா அவரை நம்ம என்ன பண்ணுவோமா, கண்டுபிடிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க ஆண்டவர்? அல்லேலூயா. சில பேருக்கு கேட்ட உடனேயே அந்த அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் காரியங்கள் எல்லாமே கிடைக்கும். நம்ம கேட்ட உடனே நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் என்ன ஆகிடும், நிறைவேறப்பட்டுடும். ஆனால் நிறைய விஷயங்கள் தாமதமாகிக்கொண்டே இருக்கும் இல்லையா? பல வருடங்கள், ஆமாம், பல மாதங்கள். ஆனால் வசனம் சொல்லுது, காத்திரு, தாமதித்தாலும் நிச்சயமா வரும். காத்திரு, எல்லாத்துக்கும் காத்திருக்கணும். உடனே எல்லாமே கிடச்சிடாது. ஒரு குழந்தை பிறந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்கூல், காலேஜ், அப்புறமா அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் திருமணம், இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ், ஒரு 1 by 1 அதெல்லாம் என்ன பண்ணுது, உடனே எல்லாமே நடந்துட முடியுமா? இன்றைக்கி குழந்தை பிறந்து நாளைக்கு அது எல்லாமே நடந்துருமா? அது நடக்காது. எல்லாமே நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு உலகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். எல்லாத்துக்குமே இந்த காத்திருப்புன்றது ரொம்ப முக்கியமாக காணப்படும். வேதத்தில் கூட நம்ம எத்தனையோ மனிதர்கள் காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் நன்மை பெற்றுருக்கோம். ஆனால் நம்ம தேடுறோம். ஆனால் எப்படி தேடுறோம்? முழு இருதயத்தோடு தேடினாதான் கண்டுபிடிப்போம். அப்போது நம்ம முழு இருதயத்தோடு தேவனை தேடணும். 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது. 9வது சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவர் தேடுறவங்கள அவர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் எப்படி இருப்பாங்களோ அவரையே நம்பி இருப்பாங்க. நம்ம யாரை நம்பி இருக்கிறோம் இந்த உலகத்தில்? நம்ம மனிதர்களை நம்பி இருக்கிறோமா? வார்த்தைக்கெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்ல. நிறைய விஷயங்கள் நம்ம மனிதனை தான் நம்பியிருக்கோம் இல்லையா? மனிதன் நமக்கு என்ன செய்வான் இல்லையா? ஆமாம், புருஷனை நம்பி ஏமாந்துட்டாங்க. ஆமாம், எல்லாமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் மனிதனை நம்பி நம்ம வாழக்கூடாது. எல்லாரும் ஒரு சூழ்நிலையில் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கைவிடுவாங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் அவரை நம்பி இருக்கும்போது, அவரை தேடும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ உண்மையாக அவரை தேடுறவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரா, செவி கொடுப்பார். உண்மையாக தேடுறவங்களுக்கு என்ன பண்ணுவாரா, செவி கொடுப்பார். உண்மையாக தேடுறவங்கள அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, கண்டிப்பாக நான் செய்கிறேன், உன் பிள்ளையோட திருமணத்தை நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா? உன் பிள்ளைக்கு நான் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. உன் பிள்ளையோட படிப்பு செலவு முழுக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிறைய வாக்குகள் வந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் கொடுப்பாங்க.
ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை கைவிட்டு. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப நம்ம அவரை தேடினோம்னா உண்மையா அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனா இருப்பார். அவரை உண்மையா தேடினோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடும் எங்க இருக்காருன்றதை. என்ன பண்ணிடுவோம், கண்டுபிடிச்சிடும். அவர் மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 120 பேர் கூடி ஒரு இடத்துல ஆராதிச்சான் அப்போஸ்தலர் நாட்கள். கர்த்தர் அவங்க நடுவுல வாசம் பண்ணார். எப்படி வந்தார் தெரியுமா? மேலே இருந்த அக்கினி அப்படியே இறங்குச்சு. வானத்துல இருந்த அக்கினி, அவங்க இருக்கிறது ஒரு ஸ்தலத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள அவங்க ஆராதிக்கிறாங்க. ஆனா வானத்திலிருந்து அக்கினி இறங்குறதை எல்லாரும் தரிசனம் பார்க்கறாங்க. அப்போ உண்மையா தேடும் போது அவரை கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. தேடுறது ஒண்ணு, ஆனா உண்மையா தேடுறதும். இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கும் போது, ஆராதனை பண்ணும் போது நம்ம தேவன் இடத்துல பேசுறோம் இல்லையா? ஆண்டவரே என்னோட வாங்க, எனக்குள்ள வாசம் பண்ணுங்க, நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி வாழணும், எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. நிறைய விஷயங்களை ஆண்டவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். அவர் நம்ம இடத்துல வந்து செவி கொடுக்குறோன்னா, உண்மையாக நம்ம முழு இருதயத்தோடு அவர் தேடணும்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோமா, அவரை கண்டுபிடிப்போன்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக நம்ம வாசித்தோம் அப்படின்னா, சங்கீதத்தில் 105:4, 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நம்ம என்ன பண்ணணுமா, நாடும். நம்ம எதை நாடி போய் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில்? எதை நாடி போகிறோம்? உலகத்தை பின்னாடி போகிறோம் இல்லையா? உலகம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? பார்க்க ரொம்ப ரசனையாக இருக்குது, எல்லாமே இருக்கும். உலகம் ரொம்ப அழகு, நிறைய விசாலமானது, நிறைய காரியங்கள் இருக்குது உலகத்தில். இந்த உலகத்தை விட்டுட்டு நம்ம யாரை தேடணுமா? எப்படி தேடணுமா? நித்தமும் தேடணும். கர்த்தரை என்ன பண்ணணுமா? தேவைக்கு மட்டும் தேடக்கூடாது. ஆண்டவரே இப்படி இருக்குதுப்பா, பலவீனம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எப்பவுமே தேவனை துதிக்கிறவர்களாக இருக்கணும். அதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். யாரோட வாயில இருக்கும்? துதிக்கிறவங்களோட வாயில எப்பவுமே அவருடைய ஆராதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவரை துதிச்சுட்டே இருப்பாங்க, அவர் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவர் அப்படிதான் நம்ம தேடும். அதை தாவீது சொல்றாரு, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. நித்தமும். இது எவ்வளோ ஒரு சந்தோஷமா, எல்லாம் ஒரு கூடி தேவனை ஆராதிக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா? இது எப்பவுமே நம்ம தேவனோடு இந்த உறவை என்ன பண்ணணும், வைத்துக்கொள்ள. அதுக்கு முன்னாடி வசனம் கடைசியில பாருங்களேன், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. 3வது வசனத்துல என்ன சொல்லுது? கர்த்தரை தேடுகிறோட இருதயம் என்னவா? மகிழ்வதாக. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தரை தேடுற மக்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? இந்த இருதயம் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். நான் அவரை தேட போறேன், அவரை பார்க்க போறேன், அவரோட அன்பை நான் ருசிக்கிறதுக்காக போறேன், என்கிட்ட அவர் பேச போறாரு. ஏதோ ஒரு நோக்கத்தோட நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? கட்டாவே அவரை தேடி நான் போறேன், இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு நான் வரேன் ஆண்டவரே. என்ன பண்றோம்? எல்லாரும் ஒவ்வொரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கிறோம். கர்த்தரை நம்ம உண்மையா தேடும்போது நம்மளை அவர் கைவிட மாட்டார். நம்ம உண்மையா தேடணும்னா, முழு இருதயத்தோட தேடணும்னா அவரை கண்டுபிடிப்போம். இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா, அவரை நித்தமும் தேடும். கர்த்தரை என்ன பண்ணணுமா? நித்தமும் தேடுகிற மனிதர்களா நம்ம என்ன பண்ணணும்?